இந்த நிகழ்வு 90ல நடந்தது. மாதவி பஞ்சாபோட ஒரு சின்ன கிராமத்துல இருந்தா. மாதவி ஹைஸ்கூல்ல இருந்தா. அவ வீட்ல இருந்து ஸ்கூலு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. அவளோட அப்பா கொஞ்ச நாள் முன்னையே அவளுக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. மாதவி அவளோட ஃப்ரெண்ட் அஞ்சுவோட வயல் வழியா ஸ்கூலுக்கு போவா. அந்த வயல்ல ஒரு பழைய வீடு இருந்தது. மாதவிக்கு பழைய வீட்டு படிகளில ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறத பாப்பா. அவ அந்த 2 பேரும் வரத போறத பாப்பா. ஒரு நாள் மாதவி ஃப்ரெண்ட் அஞ்சுக்கு சொன்னா, நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது நீ உன்னோட சைக்கிளை வேகமா ஏன் ஓட்டுற? பேசாத மாதவி, சீக்கிரம் சைக்கிளை ஓட்டு. அததான் உன்கிட்ட கேக்குற. ஏன் இந்த வீட்டை பார்த்து அவ்வளவு பயப்படுற? அட, நான் மட்டும் இல்ல, இந்த கிராமமே அந்த வீடை பார்த்து பயப்படுது. நீ அந்த வீட்டு வெளிய படிகளில உட்கார்ந்து இருந்த அந்த பொம்பளைய பாத்தியா? அவ நாங்க வர்றத போறத பாத்துக்கிட்டே இருப்பா. எனக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கும். நீ தேவையில்லாம பயப்படுற. எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க இந்த வீட்டுக்கிட்ட நிறுத்தாதேன்னு. நான் அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்போ எப்பவும் போல என்ன திட்டுட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க மருந்து கூட அந்த வீட்டுக்கிட்ட நிக்காதேன்னு. அவங்க சொல்றாங்க அந்த வீட்டுல அந்த பொம்பளை இருக்கால, அவ கூட பேசவே கூடாதுன்னு. ஆனா ஏன் அப்படி? சொன்னேன்ல, அத பத்தி நான் எப்போ கேட்டாலும் என்ன அவங்க திட்டுவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் மாதவி அவங்க அப்பா அர்ஜுனுக்கு சொன்னா, அப்பா உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க என்ன திட்ட மாட்டீங்கல்ல? நான் ஏமா உன்னை திட்ட போறேன்? அப்பா, வழியில வயல்ல ஒரு பழைய வீடு இருக்குல்ல, வீட்டு படிகள்ல எப்பவுமே ஒரு பொம்பளை உட்கார்றத பாக்குற. அவ என்னையும் என் ஃப்ரெண்டையும் ஸ்கூல்ல இருந்து வரும்போது போகும்போது பாத்துக்கிட்டே இருப்பா. ஊர்க்காரங்க அந்த பொம்பளைய பார்த்தியே பயப்படுறாங்க. மாதவியோட பேச்சு கேட்டு அர்ஜுன் முகத்துல பயம் தெரிஞ்சது. என் பேச்ச நல்லா கேட்டுக்குமா மாதவி. என்ன ஆனாலும் சரி, தப்பி தவறி கூட அந்த வீட்டுக்கிட்ட நிக்காத. அதே மாதிரி அந்த பெண்கிட்டயும் பேசிடாத. ஆனா ஏப்பா அப்படி? நான் ஒரு வாட்டி அவங்க கண்ணில் தண்ணி கூட பார்த்திருக்கேன். எனக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கும். நீ அவ கண்ணீரை பார்த்து இரக்கம் காட்டாத. ஏன்னா அது சக்கரமணி வம்சத்தோடது. நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ ஸ்கூல் போக வேற ஏதாவது ஒரு வழி இருந்திருந்தா நீ அதுலயே போன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சக்கரபாணி வம்சமா? எனக்கு புரியலையப்பா. ஒரு விஷயம் தெரியுமா? கொஞ்சம் வருஷம் முன்னாடி அந்த வீட்டுல பூதம் இருந்தது. அதோட பேரு சக்கரமணி. உனக்கு ஏதாவது அந்த பெண் அங்க இருக்கிறது தெரிஞ்சா அவ சக்கரமணி வம்சத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கோ. அந்த பூதம் ஆத்மாக்களோட உடல் சம்பந்தம் வச்சிருக்கு. அவங்களுக்கு ஆண்களையே பிடிக்காது, பெண்களை தான் பிடிக்கும். அந்த பசங்க கூட பேயாதான் இருக்கும். அவங்க பெரியவங்களாகிற வரையும் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. அவங்க பெருசானதும் முதல் வேலையா அவங்க அம்மாவை கொன்னு தின்னுடுவாங்க. மாதவி அவங்க அப்பாவோட பேச்சு கேட்டு சும்மா ஆயிட்டா. ஆனா நிஜமா மாதவி அவங்க அப்பா சொன்னதை நம்பல. அடுத்த நாள் மாதவியோட ஃப்ரெண்ட் அஞ்சு ஊர்ல இருக்கிற சித்தி திடீரென இறந்துட்டாங்க. போறதுக்கு முன்னாடி அஞ்சு மாதவி வீட்டுக்கு வந்தா. நான் கொஞ்ச நாளுக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது மாதவி. நான் அம்மா அப்பாவோட சிட்டிக்கு போறேன். எங்க சித்தி செத்து போயிட்டாங்க. ஐயோ பாவம். அப்போ கொஞ்ச நாள் நான் ஒண்டியா ஸ்கூலுக்கு போகணுமா? போய் தான் ஆகணும் மாதவி. ஆனா நான் சிட்டிக்கு போறது ரொம்ப முக்கியம். ஆனா நான் இங்க வந்திருக்கிறது இந்த விஷயம் சொல்றதுக்கு. நீ மறந்து கூட அந்த பொம்பளையோட பேசாத. அப்படியா? நீ இத சொல்லத்தான் எங்க வீட்டுக்கு வந்தியா? ஆமா, ஏன்னா எனக்கு தெரியும் நீ அந்த பொம்பளை கிட்ட பேசாம இருக்க மாட்டேன்னு. மாதவி, ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோ. எங்க அப்பா அம்மா ஏதாவது விஷயத்த வேணான்னு சொன்னா அது எங்களுடைய நல்லதுக்கு தான்.